இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தினமும் உலக அளவில் ஏற்றுமதியாகும் கச்சா எண்ணெய் கேஸில் 20% இந்த பாதை வழியாகத்தான் பிற நாடுகளுக்கு செல்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படும். இதனிடையே வளைகுடா நாடுகளிலிருந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் கூறியிருந்தது. இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதி எண்ணெய் கப்பல் போக்குவரத்துக்கு மிக முக்கியமானதாக உள்ளது. இந்த பகுதியில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. இதனால் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல், எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து குஜராத்திற்கு வந்த சரக்கு கப்பல் மீது ஹார்முஸ் நீரிணை அருகே தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்த சூழலில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் அராக்ஷியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது மோதலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளின் தற்போதைய நிலவரம் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இது குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருப்பதாவது: ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்ஷியுடன் விரிவான உரையாடலை நடத்தினேன். தற்போதைய மோதலில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்தோம். தொடர்ந்து தொடர்பில் இருக்க முடிவு செய்துள்ளோம் என்றார். கடந்த 2 வாரங்களில் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசுவது இது 3வது முறையாகும். இதற்கு முன் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 5 ஆகிய தேதிகளில் அவர் அராக்ஷியுடன் பேசியிருந்தார். இந்த 3 பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வழங்க ஈரான் சம்மதம் தெரிவித்தது. ஈரானின் இந்த அறிவிப்பால் இந்தியாவுக்கு எரிபொருள் தடையின்றி கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியா 45% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் கப்பல்கள் பெரும்பாலும் இந்த நீரிணையை கடந்தே இந்தியாவுக்கு வருகின்றன. இந்த நிலையில் ஈரானின் அனுமதியை பெற்று ஹார்முஸ் நீரிணையை கடந்து 1,35,335 டன் கச்சா எண்ணெயை சுமந்து கொண்டு முதல் கப்பல் மும்பை வந்தடைந்துள்ளது. மேற்காசிய நாடான லைபீரியா நாட்டு கொடியுடன் ஷென்லாங் என்ற டேங்கர் கப்பல் மும்பை துறைமுகத்திற்கு அருகே இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்தது. சவுதி துறைமுகமான ராஸ் தனுராவிலிருந்து கச்சா எண்ணெய் இந்த கப்பலில் ஏற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக டெல்லியில் மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் ஈரான் வெளியுறவு அமைச்சரும் கடந்த சில நாட்களில் 3 முறை தொலைபேசியில் பேசியுள்ளனர். கடைசியாக அவர்கள் கப்பல்கள் பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் எரிசக்தி தொடர்பாக பேசினர். இதற்கு மேல் நான் எதுவும் கூற முடியாது என்று தெரிவித்தார். Just to update you that the 2 fatalities that we've had earlier was all the fatalities that we have so far have happened on board merchant ships. I just gave you the details about Safe Sea Vishnu. Let me also tell you that this particular merchant vessel Skylight, which came under attack, where we lost 1 Indian national and 1 continues to be missing. There, the 8 members who were on board, their travel documents have been and necessary formalities have been completed. And the embassy in Muscat is in touch with the company so that other requirements can be fulfilled and they can come back home. So that arrangement is in process. The other ship which came under attack was MD Vyom. There we lost 1 Indian national and 16 of them, there were 17 in total Indian nationals. 16 of them have since they have returned back home. So that was an update from our side. My colleague would like to add.